கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவலில் எபிசோட் வந்திருக்கு. கார்த்தியும் கீதாவை தேடி ஒரு ரவுடி வந்துட்டு இருக்காங்களே, அவங்களும் டேரெக்டாக மோதுறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. கார்த்தியும் நம்ம சரவணனும் எப்படியே தேடி தேடி பார்க்குறாங்க நம்ம தீபாவை. சரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. சரவணனுக்கு அப்பன்னு பார்த்து ஃபோன் வந்ததுனால அவங்க தள்ளி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதே ஹோட்டலில் தான் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. கீதாவை தேடி வந்த ரவுடிகளும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க. நீ இந்த இடத்துல மிகப்பெரிய ஆளுன்னு தெரியும். இந்தா கீதாவோட ஃபோட்டோ. கீதா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கிங்க, நான் உனக்கு பணம் நிறையா தருவேன். அது உனக்கே தெரியும்ல அண்ணே, உங்களை பற்றி தெரியாதானே? கண்டிப்பாக நீங்கள் அள்ளி அள்ளி தருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே. இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேண்ணே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் தீபா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களை தேடி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு தெரிய போகுதுன்னு நினச்சா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எங்கே தான் உங்களை தேட போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து தீபா சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் லைட்டாக ஏதோ ஒரு ஆதாரம் மூலியமாக கிடைக்குது நம்ம சரவணனுக்கு. அதை பற்றி தீவிரமாக ஃபோன் காலில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு பேரர் வராங்க அந்த ரவுடி பெஞ்சுக்கு. அப்போன்னு பார்த்து ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க போல இருக்குது. அது வைக்கும்போது ஸ்லிப் ஆகிடுது, அவங்க மேலே பட்டுறது போல இருக்குது. உடனே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, சாரி சார்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அடிக்கலான்னு அந்த ரவுடி கை தூக்குறாங்க. சார், தேவையில்லாமல் அவங்கள எதுக்கு அடிக்க கை தூக்குறீங்க, இதெல்லாம் தப்புங்கிற மாதிரி கார்த்தி ஸ்டார்டிங்கில் தனியாக தான் பேசுகிறாங்க. தம்பி, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ மாட்டு அமைதியாக இருந்துட்டேன்னு வச்சுக்கேன், பிரச்சனை இருக்காது, பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க என்னென்ன பொசுக்குன்னு உங்ககிட்ட இப்படியெல்லாம் யாரும் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி பதிலுக்கு பேசுகிறாங்க. சும்மா இது மாதிரி காமெடி பண்ணுறவங்கலாம் வச்சுக்காதீங்க. ஏதோ வைக்கும்போது ஸ்லிப் ஆகிடுச்சு, விழுந்துருச்சு, அந்த ஜூஸ் உங்கள் மேலே பட்டுருச்சு, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அடிக்கிறது கை வாங்குறதெல்லாம் ரொம்ப தப்புங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒரு வாட்டி சொன்னால் உனக்கெல்லாம் புரியாதடா அப்படின்னு சொல்லி வாடா போடாங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் சரவணன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் நம்ம போனால் சரி வராதுன்னு தான் சரவணனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் நினச்சேன்னு வச்சுக்கிங்க, என்ன வேணான்னு செய்யலாம், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். கார்த்தி செம்மையாக கலாய்க்கிறாங்க. நீங்கள் அந்த பையனை அடிக்கலான்னு கை வாங்கும் போதே உங்கள் வரலாறு என்ன, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, அவ்வளோ தைரியமான அண்ணன் தானே நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க. உடனே அண்ணா, இவனை இங்கேயே ஏதாவது ஒன்று பண்ணட்டுமானேன்னு சொல்லி அவங்களோட அசிஸ்டண்ட்லாம் கேட்குறாங்க. என்னடா, என்ன அடிக்கலான்னு வரியாடா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு கார்த்தி இங்கே மாஸ் பண்ணுறப்ப ஒரு பக்கம் கார்த்தி அடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. சரவணன் வந்துட்டாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே எப்படி நடந்துக்கணும் கூட உங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி சரவணன் மாஸ் பண்ணுறாங்க. தம்பி, நீ யாருப்பா, அவனோட எடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேட்குறாங்க. உடனே கடுப்பாயிட்டாங்க. நான் யார் தெரியுமா, இந்த ஏரியாவோட அதிகாரி அப்படின்னு சொன்னோன்னா பயந்து போயிட்டாங்க அந்த இடத்துல. நல்ல வேலை, பிரச்சனையை பெருசாக்க வேணாம். ஆல்ரெடி தம்பி விவகாரத்தில் நம்ம கீதாவை தேடி வந்திருக்கோம். அண்ணா, இவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணி நீங்கள் மாட்டிக்க வேணாண்ணே, தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனையெல்லாம் சமாளிக்கலாம் முடியாது, அதுக்குன்னு என்ன பின்வாங்க சொல்கிறீங்களா? அண்ணா, இங்கேருந்து போகலாண்ணே. தம்பி, உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நேரம்னு நினைக்கிறேன், அதனால தான் பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு, திருப்பி என்கிட்ட தான் விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் மிகப்பெரிய ஆள். சரிண்ணே, நான் ரொம்ப பயந்துட்டேண்ணே உங்களை பார்த்து அப்படின்னு கார்த்தி செம்மையாக கலாய்க்கிறாங்க. அண்ணா, இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுறது, அவனுக்கு நேரம் நல்லதாக போச்சு, அதிகாரி வேறு வந்துட்டாங்க, நம்ம எந்த பிரச்சனையும் மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் குடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல. கீதாவை தேடி வந்தவங்க அப்போன்னு பார்த்து கீதாவோட ஃபோட்டோ ஏகப்பட்டதெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக வைக்கும்போது பேக்கெட்லேருந்து ஒருத்தவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து கீழே விட்டுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி. ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க விட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு கார்த்தி நோட் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது தலைகீழ இருக்குது. என்ன கார்த்தி, இது அவங்கக்கிட்டேருந்து இருந்த ஃபோட்டோ, சரி என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்கும்போது இது கீதாவோட ஃபோட்டோவாச்சு. அப்போனா கீதாவுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரண் திங்க் பண்ணுறாங்க. என்னப்பா பிரச்சனையாக இருக்கும், எனக்கு எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட தம்பி தான் கீதாவோட தங்கச்சியை அனுப்பிச்சி வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கீதா கோவப்பட்டு இவங்க தம்பியை பத்திரமா அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. இப்போ கீதாவை பழி வாங்கணும்னு ஒரு பொருட்டில் தான் இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னு தெளிவாக தெரியுதுன்னு கார்த்தி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போனா இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இல்லை கார்த்தி அப்படின்னு சொல்லி சரண் கேட்குறாங்க. கீதா ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நியாயம் வாங்கி தரணும்னா
இவங்க பண்ண தப்பை வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சி நான் ஆதாரம் பூர்வமாக வந்து கண்டுபிடிச்சி இவங்களை எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து உள்ளே வைக்கணும். அதுக்கான ஏற்பாடும் நான் பண்ணணும். ஒரு கட்டம் தீபாவையும் நான் கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணும். எனக்கு 2 பேருமே முக்கியம்தான். ஏன்னா கீதா வந்து தப்பு பண்ணவங்க இல்லை, தப்பை தட்டி கேட்டவங்க. அவங்களும் நல்லவங்க தான். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை, உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. அதுக்குன்னு அவங்கள அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி கார்த்தி, இதுக்கான என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க யார் என்ன ஏதுன்னு டீட்டெயிலெலாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கார்த்தி மாட்டுக்கும் அவங்க செல்ஃபோன்லேருந்து ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க தூரத்துலேருந்து. அவங்கள இதான் அவங்க ஃபோட்டோ, இவங்க யார் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே, சூப்பர் கார்த்தி, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அந்த 1000 பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, சூப்பர் கார்த்திங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. உடனே வந்து சரவணன் வந்து அந்த ஃபோட்டோவை அப்படியே அவங்கள சர்க்கிளில் வந்து அமுச்சு வைக்கிறாங்க. இவங்க யார் என்ன ஏதுன்னு கொஞ்சம் நேரத்தையே வந்து சொல்லிட்டாங்க போல இருக்கு. சரவணன் வந்து கார்த்திகிட்ட, இவங்க மிகப்பெரிய தொழிலதிபர், இவங்க பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர், வரலாறு, இவங்க என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க இது மாதிரிலாம் பிரச்சனையும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போனா இவங்க ஃப்ரீயாக வந்து கீதா வந்து தேடக்கூடாது, இவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுக்கணும். அந்த ஊர் தானே, அங்கே நானும் வந்து பெரிய ஆள் தான், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு வந்து ஏதோ ஒன்று ஆப் வைக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணுற தப்பையும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து எல்லோரும் முன்னாடி வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் கீதா வந்து நியாயம் கிடைக்கும். இல்லாட்டி கீதாவுக்கு வந்து இவங்க ஆப்பு வச்சுருவாங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி வேறு லெவலில் ப்ரோமோ இருந்துச்சுன்னே சொல்லலாம். கீதா பண்ண தப்பை வந்து நம்ம நியாயப்படுத்த விரும்பலை, ஆனால் அதுக்குன்னு கீதா வந்து தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம கீதாவையும் ஒரு பக்கம் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி சரவணன்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னோன்னே, சரி கார்த்தி, உங்கள் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நம்ம பார்த்துக்கலாம். கீதாவுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நானும் செஞ்சு தரேன். நான் கூட கீதாவை ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோன்னே தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இப்படிப்பட்ட சோகம்லாம் இருக்குங்கிறதே தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.